Hi everyone, welcome to our channel Aslan Daily. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard example sums தான் பார்க்க போறோம். So second lesson உள்ளது. இதுதான் last example sum 41. ஆல்ரெடி நம்ம 40 வீடியோஸ் போட்டுருக்கோம் செகண்ட் லெசனுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ்க்கு. அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து எப்போயாவது கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா a particle is in circular motion with an acceleration alpha equal to 0.2 radian per second square. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பார்ட்டிகிள் சர்க்குலர் மோஷனில் போகுது, அதோடைய ஆங்குலர் ஆக்சலரேஷன் வேல்யூ கொடுத்தாச்சு. வாட் இஸ் தி ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட் பை த பார்ட்டிகிள் ஆஃப்டர் 5 seconds. 5 seconds கழிச்சு அதோடைய ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ என்ன? வாட் இஸ் த ஆங்குலர் வெலாசிட்டி அட் t ஈக்குவல் டு 5 seconds. அதுமாதிரி ஆங்குலர் வெலாசிட்டி வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி 0ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போது உங்களுக்கு டீட்டாவோட வேல்யூவும் ஒமேகாவோட வேல்யூ கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வச்சு கன்வெர்ட் பண்ணது தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா நாட் டி ப்ளஸ் ஹாஃப் ஆல்ஃபா டி ஸ்கொயர் எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர், அந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்டு. ஸோ ஒமேகா நாட் 0ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் 0 ஆயிரும் ப்ளஸ் ஹாஃப் ஆல்ஃபா வேல்யூ எவ்வளோ 0.2, டைம் வேல்யூ எவ்வளோ 5 செகண்ட்ஸில் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 5 ஸ்கொயர். ஓகேவா? ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணால் போதும். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 0.1, இது 0 ஆயிரும். 5 ஸ்கொயர் வேல்யூ 25 இன்ட்டு 0.1 போட்டிங்கன்னா 2.5. இதான் தீட்டாவோட வேல்யூ 2.5 ரேடியன். ஓகேவா? இன்னொன்று என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நமக்கு, இந்த ரேடியனை நீங்கள் டிகிரிக்கு மாற்றணும் அப்படின்னா என்ன இதால் மல்டிப்ளை பண்ணணும்? 57.27. ஸோ அதால் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா டிகிரி கன்வெர்ட் ஆகும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இதோட ஆன்சர் வந்து 143 டிகிரி வருது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது போக உங்களுக்கு இன்னொன்று என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, ஆங்குலர் வெலாசிட்டி கேட்டிருந்தாங்க. ஒமேகா வேல்யூ, ஒமேகாக்கு என்னது? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் v ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். அதே தான் யூடி ப்ளஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் v ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி, u ப்ளஸ் ஏக்கு ஆல்ஃபா டி. இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போகிறோம், மாற்றி சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? ஒமேகா நாட் வேல்யூ 0 ப்ளஸ் ஆல்ஃபா வேல்யூ எவ்வளோ 0.2, டி வேல்யூ எவ்வளோ 5. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? இது 0 ஆயிரும். 5 2s are 10, இப்போ 1. ஒமேகாவோட வேல்யூ 1 ரேடியன் per seconds. ஓகேவா? ஸோ இதில் நம்ம இந்த செட் வந்து உங்களுக்கு புக்கில் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் பாத்தில் ட்ராவல் பண்ணுது, அதோடைய ஆங்குலர் ஆக்சலரேஷன் வேல்யூ கொடுத்துட்டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆங்குலர் வெலாசிட்டி வேல்யூவும் கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் சர்க்குலர் பாத்துக்கு எப்படி இருக்குமோ அந்த ஈக்குவேஷன்ஸ்குரிய யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. மறக்காமல் நம்மளுடைய மற்ற வீடியோஸையும் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். லெசன் வீடியோஸும் இருக்குது, சம் வீடியோஸும் இருக்குது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. அது போக மாடல் கொஸ்டின்ஸில் இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.